ஹலோ சார். டாண்ட்ரஃப் தலையில வந்து எதனாலலாம் வருது? அத எப்படி கண்ட்ரோல் பண்றது? டேண்ட்ரஃப்ன்றது என்ன அப்படின்னா, பேசிக்காவே நம்மள ஸ்கேல்ப்ல இருக்கிற செல்ஸ் வந்து டெட் ஆயி, வெளில எக்ஸ்ஃபோலியேட்டா தெரியிற மாரி இருக்கும். இது நெறைய பேருக்கு வந்து யூசுவலா தெரியாது. சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் வித்தின் ஒரு வாஷ் பண்ணதுக்கப்புறம் வித்தின் 1 ஆர் 2 டேஸ்லயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா தெரியும். அது அதிகமா பவுடரிஷ் ஆயி நம்மளுடைய ஷோல்டர்ஸ் அந்த மாரி ஏரியாஸ்ல தெரிய ஆரம்பிக்கலாம். டாண்ட்ரஃப் வந்து எந்த காரணத்தினால வருது சார்? இந்த டேண்ட்ரஃப்ன்றது யூசுவலாவே எல்லாருக்கும் எப்படி வரும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஏஜ் குரூப்ஸில அடல்ட்ஸ் ஏஜ் குரூப்ல பார்க்கலாம். 14லேருந்து 22 ஏஜ் குரூப்ல. இது எல்லாருக்குமே காமனா வரும். ஏன்னா, இந்த டைம்ல அவங்களோட ஹார்மோனல் லெவல்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால, எப்பயுமே இது நம்ம ஃப்ரீக்வென்ட்டா நம்ம பார்க்க முடியும். செகண்ட் வந்து பெத்தாலஜிக்கல் கண்டிஷன், அதாவது நார்மல விட்டு எக்ஸ்ட்ரீமா இருக்கிறது பார்க்கலாம் அப்படின்னா, இந்த சொரியாசிஸ், சம் ஆஃப் த இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் அது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனில சீக்கிரமா செல்ஸ் டெட் ஆவறதுனால ஃப்ளேக்கா வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு ஏடோபி டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாவே இந்த ட்ரை ஸ்கின் இருக்கும். அந்த ட்ரை ஸ்கின் ஸ்கேல்ப்லயும் இருக்கிறதுனால, எக்ஸ்ட்ராவா எக்ஸ்ஃபோலியேட் ஆகி இந்த டாண்ட்ரஃப் நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் தான் ரொம்ப காமனான கண்டிஷன்ஸ் ஃபார் டாண்ட்ரஃப். இப்ப இவ்ளோ கண்டிஷன்ஸ் சொல்றீங்க, இவ்ளோ காரணம் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப அது ஒண்ணொண்ணும் எப்படி நமக்கு வந்து வேறுபட்டு தெரியும்? எப்படி எப்படி அத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்? ஆல்மோஸ்ட் ஒரு 80 டூ 60 டூ 80% வந்து அடல்சன்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி காமன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பெத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ்னு பார்க்கும்போது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த ஏட்டோபி டெர்மடைட்டிஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாரி, அவங்க தலைப்பகுதியில தாண்டி உடம்புல இருக்கிற மத்த பகுதியிலயும் இந்த ஒரு ட்ரை ஸ்கின் வெளிப்படும். மோஸ்ட்லி இதே மாரி வின்டர் சீசன்ல கொஞ்சம் அக்ரவேட்டடாவே தெரியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்த காமனான கண்டிஷனா சொரியாசிஸ் சொல்லலாம். இது வந்து அந்த ஸ்கேல்பர் ஏரியாவ தாண்டி நார்மல் டேண்ட்ரஃப்பையும் மீறி என்ன ஆகும் அப்படின்னா, பேட்சி ஏரியாவா வர ஆரம்பிக்கும். ரொம்ப திக்கன் ஸ்கின்னாவும் இருக்கும். அந்த திக்கன்டு ஸ்கின் அந்த இடம் மட்டும் இல்லாம, மத்த உடம்புல மத்த எக்ஸ்டென்ஸா சொல்லக்கூடிய முட்டி பகுதியிலயும் இதே மாரி பவுடரிஷா வெளிப்படக்கூடிய நம்ம பார்க்கலாம். ஸோ இத வச்சு நம்ம வேறுபடுத்தி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். டாண்ட்ரஃப்க்கு எல்லாரும் காமனா வீட்ல வந்து ஹோம் ரெமெடிஸ் மாரி ஏதாவது ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த சின்ன வெங்காயம் அரைச்சு போடுறது, இல்ல வெந்தயம் அரைச்சு போடுறது, இந்த மாரி போடுவாங்க. இதெல்லாம் வந்து எஃபெக்டிவா இருக்குமா? வீட்ல எல்லாம் ஃபாலோ பண்ணலாமா? இல்ல வேண்டாமா சார்? இந்த மாதிரி வெந்தயம் அரைச்சு போடுறதோ, ஆனியன் அரைச்சு போடுறது இதெல்லாம் என்ன அப்படின்னா, அது ஒரு சின்ன இரிட்டன்ட்ஸ் அதில இருக்கும். இந்த இரிட்டன்ட் சில பேருக்கு ரொம்ப ஒத்துக்காம போய் நெறைய பேர் காம்ப்ளிகேஷனோட வந்தவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. அலர்ஜி இன்னும் அக்ரவேட் ஆயிடும். குறிப்பா அந்த ஏட்டோபி டெர்மடைட்டிஸ் சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் நெறைய வரக்கூடிய சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது தான் ரொம்பவே நல்லது. இது நார்மலாவே ஹேர் வாஷ் கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் ரிடக்ஷன் இருக்க தான் செய்யும். கூட சேர்ந்து சில மெடிக்கேட்டட் ஷாம்பூஸ் அலாங் வித் அதர் மெடிகேஷன் எடுக்கும்போது நல்ல கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே சார். இப்போ வந்து டாண்ட்ரஃப்க்கு ட்ரீட்மெண்ட்ட நம்ம எடுக்குறோம். டாக்டர்ஸ் குடுக்குறாங்க. ஆனா, அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. இப்போ நம்ம ஒரு 2, 3 வீக்ஸ் போடுறோம். ஆனா, திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. எப்பவுமே தலையில ஒரு இருந்துட்டே இருக்கிற மாரி இருக்கு. அதுக்கு சொல்யூஷனே இல்லையா? தீர்வே இல்லையா? அது எப்பயுமே எப்படி அப்படின்னா, அதுக்கான காரணங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி ஏஜ் ரிலேட்டடாக வருது அப்படின்னா, சில சமயம் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அடல்சன்ட் ஏஜ் குரூப்பில் வருது அப்படின்னா, அதுக்கான சொல்யூஷன் கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் செட்டில் டவுன் ஆகிடும். பட் அதுவே ஒரு சொரியாசிஸோ இல்லை ஏட்டோபி டெர்மடைட்டிஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான பேசிக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ட்ரீட்மெண்ட்ஸ்க்கான விஷயங்கள் எடுக்கும்போது நல்ல கண்ட்ரோலில் நம்ம வச்சுக்கலாம். இப்ப நெறைய பேர் இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் தலையில வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் டாண்ட்ரஃப்பும் ஒண்ணா சார்? அது வந்து எப்படின்னா, இந்த கொலோக்கியல் டேர்ம்ல டாண்ட்ரஃப்னு சொல்லுவாங்க. இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ் அதே மாரி நெறைய பேருக்கு இந்த அடல்ட்ஸ் ஏஜ் குரூப்ஸில வரும். இந்த எக்ஸஸ் ஆயில் செக்ரேஷன்ஸ் வரும்போது, இந்த ஃபங்கஸ் வந்து கொலனைசேஷன் நடக்கும். அதாவது அந்த ஃபங்கல் பார்ட்டிகிள்ஸ் வந்து அதுக்கு மேலே எக்ஸஸிவா ஃபீட் ஆகி, இந்த மாதிரியான ஃப்ளேக்ஸ்னஸ் வர ஆரம்பிக்கும். பட் இது அந்த இடத்தையும் தாண்டி செபோரிக் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. நோஸ் பகுதியிலயும், காதுக்கு பின் பகுதியிலயும், அதுக்கப்புறம் செஸ்ட்டோட ஃப்ரண்ட் ஏரியாஸ் இந்த ஏரியாஸ்லயும் இந்த மாதிரி ஸ்கேலிங்கை நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால தான் அவங்க ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே சார். டாண்ட்ரஃப் தலையில இருக்கும் பொழுது, இப்போ ஆயிலியா இருக்கிறனால தான் வருதுன்னு சொல்றீங்க. அப்ப தலைக்கு நம்ம கோகோனட் ஆயிலோ டெய்லியுமே ரெகுலரா அப்ளை பண்ணிக்கலாமா? எப்பயுமே இந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆனா, அந்த ஃப்ளேக்கினஸாக வரது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆக தான் செய்யும். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த அடல்ட்ஸ் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸஸ் ஆயில் செக்ரேஷன்ஸ் பொதுவாகவே இருக்கும். அவங்களுக்கு ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கும்போது லைட்டாக எக்ஸசிவாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால இந்த ஆக்னியும் எக்ஸாஜரேஷனாகவும் வரலாம். பட் ஆயில் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன் நெசசரி கிடையாது. ட்ரீட்மெண்ட் அலாங் வித் ஆயில் எடுக்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே சார். இப்ப எப்படி எப்படிலாம் இத நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? எப்படி நம்ம ஃபாலோ பண்றது இந்த டாண்ட்ரஃப் ப்ராப்ளம்க்கு?
ஃபர்ஸ்ட் இந்த அடல்ட்ஸ் அண்ட் ஏஜ் குரூப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அவங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த டாபிக்கல் மெடிகேஷன்ஸ்ன்றதே போதும். கண்டிப்பாக டெர்மடாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பிரச்சனை தான் இருக்கா அப்படின்றது கண்டிப்பாக பார்க்கணும். இதுலேயே மைல்டு, மாடரேட் அண்ட் சிவியர் அந்த ஹார்டான ஷாம்பூஸ் இந்த மாதிரிலாம் நிறையவே இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரியான ஷாம்பூ செட் ஆகும் அப்படின்றத பார்த்து நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது உங்கள் ஸ்கேல்ப்லேருந்து இந்த வரக்கூடிய டேண்ட்ரஃப்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளிப்படலாம். இந்த டாபிக்கல் மெடிகேஷன்ஸ்லேருந்து இந்த அடல்ட்ஸ் அண்ட் ஏஜ் குரூப்லேருந்து வெளியில் வந்துடலாம். பட் ஒன்ஸ் உங்களுக்கு சொரியாசிஸோ இல்லை ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸோ இல்லை இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸோ சொல்லும்போது அதை தாண்டி நீங்கள் டேப்லெட் ஃபார்முலேஷன்ஸையும் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அலாங் வித் இந்த மாதிரியான ஷாம்பூஸ் எடுக்கும்போது உங்கள் இதிலேருந்து ஈஸியாக வெளியில் வரலாம். நிறைய டைம் வின்டர் எக்ஸாசரேஷன் கண்டிப்பாக இருக்கும். அதாவது இந்த குளிர் காலத்தில் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டைமில் நிச்சயமாக நீங்கள் அலாங் வித் டேப்லெட்ஸ் கூடவே சேர்ந்து நீங்கள் அந்த சொல்யூஷன்ஸ் எடுக்கும்போது இதிலேருந்து வெளியில் வர ஆரம்பலாம். இப்போ இந்த மாதிரி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரிஸி ஆயிடுது, இல்லைன்னா ஹேர் ஃபால் ரொம்ப ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? இந்த ஹார்டான ஷாம்பூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாலிசிலிக் ஆசிட் கோல்டா ஷாம்பூஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்கேல்போட இந்த டேண்ட்ரஃப் எடுக்கும்போது அலாங் வித் அவுட்டர் லேயர் ஆஃப் த ஹேர் செல்ஸும் கொஞ்சம் டேமேஜ் ஆக தான் செய்யும். அப்படி ஆகும்போது அந்த டைமில் கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யும். பட் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் இந்த மாதிரியான ஷாம்பூஸ் அலாங் வித் மெடிகேஷன்ஸோடு நீங்கள் எடுக்கும்போது நீங்களுடைய ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறோடைய இது கொஞ்சம் குறையும். ஸோ அது மூலயமா இந்த டேண்ட்ரஃபோட ஹார்ம்ஃபுல்னஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ என்டையராக பேசிக்காக வந்து ரொம்ப சிவியர் கண்டிஷனில் இருக்கும்போது ஒன்லி நீங்கள் ஷாம்பூஸ் மட்டும் நாடி போகாமல் அதை தாண்டி நீங்கள் இந்த டேப்லெட்ஸும் கலந்து எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி உங்கள் டேண்ட்ரஃப் ரிலேட்டடாக எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நிச்சயமாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ.